கேள்விகளை மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதாக திருமாவளவனால ஸ்டாலினாலையும் இணைந்து அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த நாடகம். விசிக நடத்திய மதுவிலக்கு மகளிர் மாநாடு முதலமைச்சரும் திருமாவளவனும் சேர்ந்து நிகழ்த்திய நாடகம் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆதங்கமாக நடைமுறைப்படுத்தியிருக்கோம். இன்னும் 5 மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தி இது முழுக்க ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு கூட்டணி கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அவர்கள் போகும்போதே சொல்லியிருக்கலாமல்ல, நீங்கள் மது விலக்கு கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பேசிடலாமா. 2 தொகுதிகள் ஜெயிச்சிட்ட பிறகு இப்போ அவர் 17 நாள் வெளிநாடு போயிருந்தார். அது முதலீடுகளுக்காக போயிருந்தார். அந்த முதலீடுகள் அவர் வரும்போது நமக்கு சரியான முதலீடுகள் கிடைக்கவில்லை. அதை திசை திருப்புவதற்காக மக்களுடைய கேள்விகளை மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதாக திருமாவளவனால ஸ்டாலினாலையும் இணைந்து அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த நாடகம். ஹரியானா ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல், இங்கே 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி. ரெண்டிலுமே பாஜக ஒரு சாதகமான சூழல் இல்லை அப்படிங்கிறது. இங்கே கருத்து கணிப்புகள்லாம் பல கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டு இங்கே பாராளுமன்ற தேர்தலில் கூட சொன்னாங்க. ஆனால் 3வது முறையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார்கள். கருத்து கணிப்புகள்லாம் பொடியாக்கிவிட்டு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியானது மீண்டும் ஹரியானாவில் ஆட்சி அமைப்போம். எனக்கு தெரியும், காஷ்மீரில் நீங்கள் ஆர்டிக்கல் 370 எடுத்த பிறகு இன்றைக்கு அங்கே மக்கள் சுதந்திரமாக நடமாறுகிறார்கள். மக்கள் சுதந்திரமாக வாக்களித்திருக்கிறார்கள். அங்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.